வெல்கம் டு D2G ஹெல்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உடல் எடையை குறைக்க உதவும் ஜூஸ்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உலகில் ஒருவருக்கு ஏற்படும் பிரச்சனையிலேயே மிகவும் தொல்லை தரும் பிரச்சனை அப்படின்னா அது உடல் பருமன் தான். உடல் எடை அதிகம் இருந்துச்சுன்னா எந்த ஒரு வேலையையும் சரியாகவும் நிம்மதியாகவும் செய்ய முடியாது. எதை செஞ்சாலும் சிறிது நேரத்திலேயே மூச்சு வாங்கி உடல் சோர்ந்துடும். அதனால் பலர் இந்த உடல் எடையை சீக்கிரம் குறைக்கணும் அப்படின்னு தினமும் ஜிம் செல்வது, டயட் மேற்கொள்வது அப்படின்னு இருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் தற்போது உடல் எடையை குறைக்க பல்வேறு வழிகள் உள்ளன. அவற்றில் ஒன்று தான் ஜூஸ்கள் மூலம் எடையை குறைப்பது. அது எப்படி ஜூஸ் குடிக்கிறதன் மூலம் உடல் எடையை குறைக்க முடியும் அப்படின்னு கேட்பீங்க. உண்மையிலேயே ஜூஸ்களை குடித்தால் ஜூஸ்கள் அடிக்கடி பசி ஏற்படுறதை குறைச்சி நீண்ட நேரம் வயிற்றை நிறைத்து வைத்திருக்கும். இதனால் கண்ட உணவுப் பொருட்களை சாப்பிட மாட்டோம். குறிப்பாக உடல் எடையை குறைய வேண்டுமானால் முதல்ல அனைவரும் உடல் எடையை குறைக்க முயற்சிக்கும் செயலின் மீது நம்பிக்கை வைக்கணும். இதனால் நிச்சயம் விரைவில் உடல் எடையில் நல்ல மாற்றத்தை காண முடியும். அதிலும் ஒரு வாரத்தில் உடல் எடையில் ஒரு குறிப்பிட்ட அளவில் மாற்றத்தை காணலாம். சரி, இப்போது உடல் எடையை குறைக்க உதவும் ஜூஸ்கள் என்னென்னு ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. முதலாவதாக பீட்ரூட் ஜூஸ். பீட்ரூட் சாறை உணவில் எளிதில் சேர்த்து கொள்ளலாம். அதன் சாறை குடிப்பதும் எடையை குறைப்பதில் சிறந்த விளைவை காட்டுது. இந்த ஜூஸில் நல்ல அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், மினரல்கள் மற்றும் நார்ச்சத்துக்கள் இருக்குது. இது எடையை குறைக்கும். அத்தோட புரதச்சத்து, நீர்ச்சத்து, ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், ஃபோலட், நார்ச்சத்து, வைட்டமின் சி, பொட்டாசியம், இரும்பு சத்துக்கள் எல்லாமே இருக்கும். அதனால் உடற்பயிற்சி மேற்கொள்பவங்க பயிற்சிக்கு முன்னதாக பீட்ரூட் ஜூஸை குடிச்சிட்டு வந்தால் உடலில் இரத்த ஓட்டம் மேலும் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் தசைகள் உள்ளிட்டவைகளுக்கு ஆக்சிஜனை அதிகமாக சென்று ஸ்டாமினாவை வலுவாக்க உதவும். அடுத்ததாக கீரை சாறு. கீரை பச்சை இலை காய்கறிகளில் மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுது. கீரையில் நார்ச்சத்து, ஃபோலட், இரும்பு, கால்சியம், மெக்னீஷியம் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. தொப்பையை குறைக்க கீரை சாறு தினமும் குடிச்சிட்டு வரலாம். இதனால் செரிமானமும் மேம்படும். இந்த ஜூஸில் உள்ள செர்லின் மற்றும் பாஸ்லிக் கலவை உயிர் பறிக்கும் வகையான புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்த வல்ல அபிஜனினை நம் உடலுக்கு வழங்குவதாக அமெரிக்காவின் ஒஹியோ பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் தெரிய வந்திருக்கு. அடுத்ததாக கேரட் ஜூஸ். எடை இழப்பு சாறுகளின் எண்ணிக்கையில் கேரட்டின் பெயரும் சேர்க்கப்பட்டிருக்கு. நார்ச்சத்து நிறைந்த குறைந்த கலோரி வேர்க்காய்கறி இது செரிமானத்தை மேம்படுத்தி எடையை குறைக்க உதவுது. கேரட் ஜூஸ் பித்த சுரப்பை அதிகரிக்கும். இது அதிக கலோரிகளை கரைக்க செய்து உடல் எடையை குறைப்பதற்கு உதவுது. அடுத்ததாக முட்டைக்கோஸ் ஜூஸ். முட்டைக்கோஸ் நார்ச்சத்து அதிகமுள்ள காய்கறி. இதனை சாப்பிட்றதுனால வாய்வு மற்றும் அஜீரணம் போன்ற வயிறு தொடர்பான பல பிரச்சனைகளை குணப்படுத்த முடியும். முட்டைக்கோஸ் சாறு தயாரித்து உட்கொண்டோம்னா எடையை குறைக்கலாம். இந்த ஜூஸை குடித்த பிறகு நீண்ட நேரம் வயிறு நிரம்பியதாகவே இருக்கும். முட்டைக்கோஸ் ஜூஸை தொடர்ந்து குடிப்பதால் உடலில் உள்ள கெட்ட அல்லது அதிக கொலஸ்ட்ரால் வருவதற்கான வாய்ப்புகள் குறையும். அடுத்ததாக தேங்காய் தண்ணீர். தேங்காய் தண்ணீர் அருந்துவது அனைவருக்கும் நல்லது. தேங்காய் நீரில் எலக்ட்ரோலைட்டுகள் நிறைஞ்சிருக்கு. இது உடல் எடையை கட்டுக்குள்ள வச்சிருக்க உதவுது. மேலும் இதில் வைட்டமின் சி, மெக்னீஷியம், மேங்கனீசு, பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இதில் உள்ள விட்டமின்கள், தாதுக்கள் சருமத்தின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் கொலஜன் உற்பத்தியையும் மேம்படுத்துது. அதே நேரத்தில் உடல் எடையை குறைப்பவர்கள் தங்களது ஊட்டச்சத்து இழப்பை ஈடு செய்ய தேங்காய் தண்ணீர் அருந்துவது நல்லது. அடுத்ததாக தர்பூசணி சாறு. உடல் எடையை குறைக்கும் திட்டம் வெற்றிகரமாக இருக்க ஜிம்மிங் அல்லது உடற்பயிற்சியை போலவே உங்களை நீரேற்றமாக வச்சுருக்கிறது முக்கியம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே அறிவோம். தர்பூசணி சாறு உங்களை நீரேற்றமாக வச்சிருக்க உதவுது. அதோடு மட்டும் இல்லாமல் அமினோ அமிலம் நிறைஞ்சிருக்கிறதுனால கலோரிகளை எரிக்கவும் உதவுது. 100 மில்லி தர்பூசணி சாறில் சுமார் 100 கலோரிகள் இருக்குது. அடுத்ததான் நெல்லிக்காய் சாறு. உங்கள் நாளை தொடங்குவதற்கு சிறந்தது. ஏனெனில் இது உங்கள் வளர்ச்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்துகிறது மற்றும் செரிமான அமைப்பை நாள் முழுவதும் கண்காணிக்குது. வளர்ச்சிதை மாற்றம் வேகமாக கொழுப்பை எரிக்குது. உடல் எடை குறைப்பு திட்டத்திற்கு உதவ ஆம்லா சாற்றில் ஒரு துளி தேனோட காலையில் முதலில் சாப்பிட பரிந்துரைக்கப்படுது. ஒரு துளி தேன் சேர்ப்பதால் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். அடுத்ததாக அவகோடா ஜூஸ்.
நிறைய பேர் உடல் எடையை குறைக்க நினைக்கும் போது அவகேடா சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற தவறான கருத்தை கொண்டிருக்காங்க. ஆனால் உண்மையில் இது மிகவும் நல்லது. அதிலும் அவகோடாவை அரைச்சி ஜூஸ் போட்டு தேன் சேர்த்து குடிச்சிட்டு வந்தோம்னா தொப்பை குறைஞ்சிரும். மேலும் இதில் நல்ல கொழுப்புகள் இருக்கிறதுனால உடலில் உள்ள கலோரிகளையும் எரிச்சிரும். அடுத்ததாக தக்காளி ஜூஸ். 7 நாட்களில் எடையில நல்ல மாற்றம் வேணும்னா 3 தக்காளியை வேக வச்சு அதை அரைச்சி அதில் வெல்லம் சேர்த்து தினமும் 3 வேளை குடிச்சிட்டு வரணும். அடுத்ததாக எலும்பிச்சை ஜூஸ். பொதுவாக எலும்பிச்சை உடல் எடை குறைப்பில் முக்கிய பங்கை வகுக்குது. அதிலும் 7 நாட்களில் எடையில மாற்றம் தெரிய எலும்பிச்சை ஜூஸில் ஒரு சிட்டிகை உப்பு மற்றும் தேன் சேர்த்து தினமும் காலையில் வெறும் வயசில் குடிச்சிட்டு வந்தோம்னா உடலில் தங்கியிருக்க தேவையற்ற கொழுப்புகள் எல்லாமே கரைஞ்சிரும். அடுத்ததாக ஆரஞ்சு ஜூஸ். ஆரஞ்சு பழ ஜூஸு குடித்தாலும் இடையில மாற்றம் தெரியும். அதிலும் ஆரஞ்சு பழ ஜூஸில் சிறிது தேன் சேர்ந்து குடிக்கணும். குறிப்பாக வெதுவெதுப்பான தண்ணீரில் ஜூஸ் போட்டு குடிக்கணும். அடுத்ததாக திராட்சை ஜூஸ். தினமும் காலையில் உணவு உண்பதற்கு முன்னாடி ஒரு டம்ளர் திராட்சை ஜூஸை குடிச்சிட்டு வந்தால் திராட்சை உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி விரைவில் உடல் எடையை குறைக்கும். அடுத்ததாக கொய்யாப்பழ ஜூஸ். கொய்யாவில் வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால இதை ஜூஸ் போட்டு வாரத்துக்கு 2 நாள் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தோம்னா உடலில் உள்ள கொழுப்புகளை எல்லாமே குறைச்சிரும். அடுத்ததாக பெர்ரி பழம் ஜூஸ். பெர்ரி பழங்களை கொண்டு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வந்தாலும் உடல் எடை குறையும். அதிலும் உணவு உண்பதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்னே இந்த ஜூஸை குடிக்கணும். இதனால் அதிகளவு உணவு உண்பதை தவிர்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். இது போல் இன்னும் பிற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.